அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது நிக்கிதாவின் நகை திருட்டு புகாரையும் விசாரித்து 6 வாரத்திற்குள் இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் அஜித்குமாரின் கொலை வழக்கின் விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது. நிலை அறிக்கையில் சிபிஐ தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். 6 வார கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.